நாமக்கல் அருகே கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலைய பொது கட்டண கழிப்பிடத்தில் அதிக கட்டண வசூலிப்பதாக கூறி கேள்வி கேட்ட இளைஞரை ஊழியர் மிரட்டும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் அதிகம் பரவி வருகிறது. அதனை பார்ப்போம். என்ன பண்ணலாம்? நீ யார்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்றே பண்ணிக்க. நீ யார்கிட்ட பண்ணுமோ போய் பண்ணிக்க போ. போமா. அவர் எங்களை போட வாடான்னு பேசவே இல்லையா? அவர் வயசு என்ன உன் வயசு என்ன? அதெல்லாம் கிடையாது. அவரு அதுக்கு வயசானவர்னா போட வாடா பேசலாமா? போட வாடா பேசலாமா? போமா சும்மா ரேட் 5 10 தான் நான் கேட்டோம். அதுக்கு என்னது? சரி வா ஓர என்ன பண்ணலாம்? நீ யார்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்றே பண்ணிக்க. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீதர். வணக்கம் ஸ்ரீதர். தற்போது அந்த ஊழியர் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறதா? முழு விவரங்கள். நாமக்கல் சின்ன முதலைப்பட்டியில் மாநகராட்சியின் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த பேருந்து நிலையத்தில் நாமக்கல் மாநகராட்சியின் கீழ் பொது கட்டண கழிப்பிட வசதியும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த கட்டண கழிப்பிடத்தில் மலம் கழிப்பதற்கு 7 ரூபாயும், சிறுநீர் கழிக்க 5 ரூபாயும், குளிப்பதற்கு 10 ரூபாயும் கட்டணம் பெறப்படும் என அந்த அறிவிப்பு பலகையானது அங்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தான் ஒரு இளைஞர் ஒருவர் கட்டணம் கழிப்பிடத்திற்கு சென்றுள்ளார். அங்கு சிறுநீர் கழிக்க வேண்டும் எனவும் எவ்வளவு என அங்கு இருந்த ஊழியரிடம் கேட்டுள்ளார். அவர் 10 ரூபாய் என கூறியதை அடுத்து அங்கு 5 ரூபாய் மட்டுமே அறிவிப்பு பலகையில் போடப்பட்டுள்ளதாகவும், ஏன் அதிகமாக இந்த கட்டணத்தை பெறுகிறீர்கள் என கேட்டுள்ளார். அப்போது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அந்த நிலையில் அந்த ஊழியர் இந்த இளைஞரை மிரட்டக்கூடிய இந்த வீடியோவானது தற்போது வெளியாகி வைரலாகி வருகிறது. இது தொடர்பாக அந்த இளைஞரும் தொடர்ந்தும் அந்த ஊழியரிடம் வாக்குவாதம் ஈடுபடுகிறார். அப்போது நீ எங்கு வேண்டும்னாலும் இதை கூறலாம், கலெக்டரிடமும் சொல்லலாம் எனவும் அந்த ஊழியர் அந்த இளைஞரை மிரட்டும் தோணையில் பேசும் இந்த வீடியோ தான் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாக வேகமாக பரவி வருகிறது. இருப்பினும் இந்த வீடியோ மட்டுமே வெளியே வந்துள்ளது. இது தொடர்பாக அந்த இளைஞரானது நாமக்கல் மாநகராட்சியிடம் எந்த ஒரு புகாரும் தெரிவிக்காததால் தற்போது இந்த வீடியோ மட்டுமே சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் திருவாய் மலர்வாய் திங்கள்தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.